ஆமாம், இவன் பெரிய ரஜினிகாந்த்னு நினப்பு. சன்சரில் நின்று தான் ஃபீல் பண்ணுவார். ஒரு செம்முக்கே இப்படி அறி, இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. சரி, ரிசல்ட் வந்துச்சு, என்ன கதை? ஆமாண்டா, ஒரு அரியர். இந்த செம்மாச்சும் ஐவி கூட்டிகிட்டு போவாங்களா? தெரில. எனிவேஸ் நான் வர மாட்டேன். ஸோ ஏன்டி இவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கு? அப்போவே சொன்னேன் அந்த பொண்ணு பின்னாடி போகாதரான்னு. யாருக்கு வந்துச்சு அரியர் இப்போது? டைம் ஆச்சு. அம்மா டைம் என்ன? 4:30 டைம் ஆயிடுச்சு. இவ ஒருத்தி டெய்லி இந்த ஷோ கேட்டுட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கா. என்னடி இருக்குதுல அப்படி? இது வர ஷோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ நம்ம ஷோவோட கடைசி செக்மெண்ட் ஃப்ளாஷ்பேக் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டோம். உங்கள் பாஸ்ட் மெமரிஸை ரீலீவ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பாட்டை ரெடியாக வச்சுருக்கேன். என்ஜாய் த ஷோ. நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம். அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பாலே இங்க தேரல. பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசல. காத்தாடி கேக்குதா உன் மேல குத்தம் இல்ல, நீ ஒன்னும் நானும் இல்ல. தேன் மொழி பூங்கொடி வாடி போச்சே என் செடி. ஏய், என்ன மறுபடியும் பழைய மெமரிஸா? ஆமாண்டா. எனக்கு தெரிஞ்ச காலேஜில் நீ ஒருத்தர் நான் தான் இந்த ரேடியோவை கேட்குறேன். என்னடா இருக்குது அதில் அப்படி? அவன் யாரு? யாரு? அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கானே. அவனா? ஹரி. லாஸ்ட் செம்மில் என் கிளாஸ் தான். அவனும் ஒன்ன மாதிரி தான். லாஸ்ட் செம்மில் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. யாரடா அப்படி பார்க்குற? ஏய், என்ன கதை? சரி, ஆமாம், எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளாஸுக்கு போகிறோம்? இந்த வாட்டியாச்சும் கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணி லைஃப்பில் முன்னேறலாம்டா. சரி, அது இருக்கட்டும். நேற்று கேன்டீனில் ஒரு பொண்ணை பார்த்தோமே, அவள் யாருன்னு தெரியுமா? திருந்தவே மாட்டேல. சொல்கிறா. பிரணத்திடா, ஃபஸ்ட் செம்மில் நம்ம பக்கத்து கிளாஸில் படிச்சுட்டு இருந்தால. எப்படி ஸ்ரேயா உன்னை கழட்டி விட்டா, அதே மாதிரி அவளை ஹரிஷ் கழட்டி விட்டான்டா. ஐயோ, அத்தை வேற ஏன்னா ஞாபகப்படுத்துற. சரி, அவள் எந்த டிபார்ட்மெண்ட்னாச்சும் தெரியுமாடா? தெரிலடா. ஹரிஷ் சிசி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவ்வளோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்டா. ஓ, அப்படியா? யாரா அது? धीमना देरे ना धीमना देरे ना देरे ना धीमना देरे ना धीमना दे धीमना धीमना देरे ना धीमना देरे ना देरे ना धीमना देरे ना धीमना दे धीमना धीमना देरे ना धीमना देरे ना देरे ना धीमना देरे ना धीमना दे धीमना धीमना देरे ना धीमना देरे ना देरे धीमना देरे धीमना देरे रे बड़ा धीमना धीमना देरे ना धीमना देरे ना देरे ना धीमना देरे ना धीमना दे धीमना धीमना देरे ना धीमना देरे ना रे. Sit down. Sit down. 2026 மேக்கே என் கெரியர்லேயே பார்த்த worst பர்ஃபார்மன்ஸ் இதுதான். உங்களுடைய அகாடமிக் ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தா ரியலி பேட். போன செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர்ஸ் ரொம்ப ஈஸியான பேப்பர், அதுக்கே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. எப்படி தான் நீங்கள் இந்த செமஸ்டரில் பார்க்க போகிற டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிக்க போகிறீங்கன்னு தெரியல. அதில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்களே டிசைன் பண்ண போகிறீங்க. ஒரு தியரி பேப்பரே உங்களால் எழுதி பாஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண போகிறீங்க? லாஸ்ட் பேட்ச் பையனை பாருங்கள், அவன் டிசைன் பண்ண ஏர்பாட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அது பேட்டன்டபுளாகவும் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட் இப்போது பிஸ்னஸ்க்கும் வரப்போகுது. அந்த அளவுக்கு அவன் ப்ராஜெக்டை கொண்டு போயிருக்கான். அதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகுங்க. அவன் பண்ண ஒர்க்கில் ஒரு 10 ப்ரோட்டோடைப் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கொடுப்பா கொஞ்சம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதை வச்சு தான் அவங்க ப்ரோட்டோடைப்பில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆக்சுவல் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. டேய், இதுதான்டா லாஸ்ட் பீஸு. டேய், எனக்கு என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? அதில் என்னடா உனக்கு பிரச்சனை? இல்லை, இப்போது இதோட லெஃப்ட்டு அதோட லெஃப்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆனால் ஒர்க் ஆகுமா என்ன? ஒர்க்லாம் ஆகாது. ஏன் ஆகாது? கனெக்டிவிட்டியே இருக்காதுடா. அப்படியா? ஒரு ஏர்பாட்ஸ்க்கு ஒரு யூனிக் மேக் அட்ரஸ் இருக்கும்டா, அதை வச்சு தான் அந்த வேலை செய்யும். ஓ, உனக்கே எதிரா அவ்வளோ அறிவு? சின்ன வயசுலேருந்து அப்படி தான். உன்னை விட எனக்கு மூளை ஜாஸ்தி தான்.
இந்த செமஸ்டர் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை நான் கீழே மானிட்டர் பண்ண போகிறேன். இவன் ஒருத்தன் சொல்லரி. என்ன பிரணத்தி கூட ஒரே ஃபன் போல. அவள் அப்போவே சீரியஸி கூப்பிட்டான்னு போயிட்டாடா. சரி, என் லெஃப்ட் சைடு எப்போ ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. எதாவது மாற்றி வச்சிட்டியா என்ன? இல்லையே, செக் பண்ணி பாரு. எனக்கு 2 ஒர்க் ஆகிட்டு தானடா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே. ரைட் சைடு சூப்பராக ஒர்க் ஆகுதுடா, லெஃப்ட் சைடு மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. புதுசு தானே, ஏன் இப்படி பண்ணுது? இது மேனுவல் அசம்பிள் பண்ணது தானே, ஸோ பேக்கேஜிங்கில் தான் மிஸ்டேக்காக இருக்கும்டா. அப்போது இந்த ஏற்பாடு யாரோட இன்டர்சேஞ்ச் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு இப்போது என்ன பண்ணலான்னு இருக்க? கிளாஸில் ஒவ்வொருத்தன்ட்டையாக போயிட்டு கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போறியா என்ன? சரி, நீ ஃபோனை வை, நான் போய் அந்த ரேடியோவை கேட்குறேன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு 2 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், நான் நேற்று சகன்னு ஒரு படம் பார்த்தேன் கைஸ். அதில் சபை சுல்தான் சார் அருமையான மியூசிக் போட்டிருந்தார். முக்கியமாக அதில் ஒரு பாட்டை கேட்கும்போது நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தால் புரியாது, நீங்களே இப்போ அந்த பாட்டை கேட்டு பாருங்களேன். ஏன்னா சில விஷயம் சொன்னால் புரியாது, கேட்டால் மறக்காது. எப்படி திடீர்னு கனெக்ட் ஆச்சு? பேரிங்கில் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிட்ட வந்தோடனே கனெக்ட் ஆயிடுச்சு. ஏற்பாடு தான் சொல்கிறியா? ஆமாம், நீ எதை மீன் பண்ண? ஓய் ஓய் நில்லு, எங்கே போகிற? டேய் அபி, என்ன எப்போ பார்த்தாலும் வைபாவே இருக்க போல? டேய் விட்றாத. எதுக்குடா இங்கே வந்த ஃபஸ்ட்டு? ஏய் அது ஒன்றும் இல்லைடா, இந்த ஃபவுண்டைன் கிட்ட ஏர்பாட்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுடா. யார் கூட? பிரணத்தியோட. அதுக்கு என்ன இப்போது? அது அந்த ஏர்பாட்ஸை கொடுக்கும்போது பேரிங்கில் தப்பாயிடுச்சு, அதனால தான் கனெக்ட் ஆகலன்னு சொன்னான். அதுக்கு அவள் ஏர்பாட்ஸ் தான் மீன் பண்ணுறீங்களான்னு கேட்டா, அதுக்கு என்னடா அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லைடா. இல்லைடா, அவள் சிரிச்சுக்கிட்டே போனாடா, சம்திங் ஃபிஷ்ஷிடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு உண்மையாக அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணியிருப்பா, அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் டச்சு பண்ணியிருப்பாடா. ஒன்றுமே பண்ணல. கரெக்டு தான். டேய் ஆளை விடுறா டேய். யாயும்